ஏங்க இப்படி கொரட்டை விட்டா பக்கத்துல எப்படிங்க தூங்குறது? ஏன்டி நீ இவ்வளவு நேரம் கொரட்டை விட்ட? நான் இப்பதான் கண்ணை செந்தேன், உடனே ஒரு கொரட்டை வந்ததுக்கு முடிச்சுட்ட. நைட்டு நேரம் ஒரு பொண்ணால நிம்மதியா தூங்க முடியுதா? வெளிநாட்டுல தான் இப்படிதான் புருஷன் கொரட்டை விட்டாருன்னு டைவர்ஸ் பண்ணிட்டாராம். இது நல்லா இருக்கே, இனிமேல் டெய்லி கொரட்டை விடுவோம், நமக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சாலும் கிடைக்கும். ஏன் சின்ன பொண்ணு, நம்ம நாட்டுல கொரட்டை விட்டா டைவர்ஸ் பண்ற அளவுக்கு சட்டம் இருக்கா? ஓகோ, டைவர்ஸ் பண்ணலாம் வேற ஐடியா இருக்கா? இரு நம்ம நாட்டு சட்டம் எப்படி தெரியுமா? கொரட்டை விட்டா புருஷன் தலையில அம்மிக்கல்ல போட்டு கொல்லலாம்னு சட்டம் இருக்கு. என்னடி இப்படி சொல்ற? துபாய் சட்டத்தோட நம்ம சட்டம் ரொம்ப மோசமா இருக்கும் போல. இந்த மனுஷன் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்காரு. நான் விடுவேனா வேற? வீட்டை கட்டிப்பாரு எவ்வளவு கஷ்டம்ன்றான், ஒரு கல்யாணத்தை கட்டிப்பாரு எவ்வளவு கஷ்டம்னு எவனாச்சும் சொன்னானா? சொல்லி இருந்தா முதல்ல கல்யாணம் பண்ணாம இருந்திருப்பேன். யோ, என்னையா புலம்பிட்டு இருக்க? தூக்கத்துல ஏதாவது புலம்பிருப்பேன்டி. சரி, என் கூட எந்திரிச்சு வா, தண்ணி குடிக்க போறேன். எனக்கு தண்ணி தேவிக்கலடி, நீ போய் குடிச்சிட்டு வா. யோ, பகல்ல வலிக்கன்னு பின்னாலே அலைவரல, நைட் ஆயிட்டு ஏன் பெட்ட விட்டு எந்திக்க மாட்டேங்க? தூர போட்டி பகல் ஃபுல்லா நீ சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு கை காலெல்லாம் வலிக்குது, நைட் ஆச்சு மனுஷனை நிம்மதியா தூங்க விடுறியா? என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்றாரு? எப்படி இப்ப நாம தனியா போய் தண்ணி குடிக்கிறேன்னு தெரியலையே. நான் வேணா பாட்டு பாடுறேன், அந்த சத்தத்தை கேட்டே போயிட்டு வரியாடி. பாட்டா? பாடு. நானே வருவே அங்கும் இங்கும், நானே வருவேன். யோ, பாட்டு பாட சொன்னா ஏன் பல்ல கட்டுற? நான் எங்கடி பல்ல கட்டினேன்? நீ தான் கேட்கப்பன்னு சிரிக்கிற. என்ன இந்த மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? யோ, வேற ஏதாவது பாட்டு பாடுறது இருந்தா பாடு. இந்த மாதிரி பேய் பாட்டு பாடினா கொன்னே விடுவேன். நான் அடிக்கிற அடியில பிறகு நீ தான் பேயா தெரிய வேண்டியிருக்கும். இருடி வேற ஏதாவது சாமி பாட்டா பாடுறேன். அதானே பார்த்தேன். செல்லாத்தா செல்ல மரியாத்தா, என் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா, கண்ணாத்தா உன்னை காணாட்டா. என்ன இது? அவ போயிட்டு இங்க இருந்து ஏதோ ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. அதுக்கும் போறவே நல்லா இழுத்து போத்தி தூங்கிடுவோம். அவ்வளவு சீக்கிரமாவா தண்ணி குடிச்சிட்டு வந்து படுத்துட்டா? சின்ன பொண்ணு, ஏண்டி சின்ன பொண்ணு, ஏண்டி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க? இன்னைக்கா நீ பேயி? என்னைக்கு நான் உன்னை கட்டிட்டு வந்தனோ அன்னையில இருந்தே நீ பேய் மாதிரி தானடி அடிக்கிட்டு இருக்க. ஏண்டி சின்ன பொண்ணு, குளிர் அடிக்குதுன்னு தலையில வெள்ளக்குள்ளா போட்டு வந்து படுத்திருக்கியோ? ஓ, குல்லா போடலையா? மூஞ்சில வழக்கமா போடுவிய மேக்கப், வெள்ளை கலர்ல மாவு வச்சு அத போட்டிருக்கியா? போடு. அது போட்டாலும் நீ பேய் மாதிரிதான் இருக்க, போடட்டாலும் பேய் மாதிரிதான் இருக்க. அதான் தெரியுமேட்டி, நீ ஒரு பேய் தான். பேய் மட்டுமா, நீ ஒரு குட்டி பிசாசும் கூட. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். என்ன இந்த மனுஷன், நான் ஒரு பேயின்னு சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டேக்கான். எப்படி பயப்படுவான்? ஒவ்வொரு பொண்டாட்டி மாறும் புருஷனை பிடிச்ச ஒரு பெரிய பேய் தான். டெய்லி பேயோட குடும்பம் நடத்துறவன் ஒரிஜினல் பேயை பார்த்தாலும் பயப்படுறான்ல. முன்னாடிலாம் பேயா இருக்க நாம தான் மனுஷங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்பதான் அவன் பொண்டாட்டியே புருஷனை போட்டு அடிக்கிறாளுக, பின்ன பேய் அடிக்க என்னடா மதிப்பு? வர வர ஒரு நாய்க்கு பயப்படுற அளவு கூட எவனும் பேய்க்கு பயப்பட மாட்டேக்கான். சரி, இவன் தான் பயப்படுற மாதிரி தெரியல, போய் இவன் பெண்டாட்டியாவது பயமுறுத்துவான். பொம்பளை எப்படினாலும் பயந்துருவா. கலகல இவ்வளவு நேரம் தண்ணி திறந்து விட்டாதான் இவன் பொண்டாட்டி வந்து பயப்படுவா. பெட்ரூம்ல இருந்து நாம ஈஸியா பறந்து வந்துட்டோம். நடந்து வந்த நாதாரி நாய் ஏன் இவ்வளவு ஸ்லோவா வருது? எங்க தண்ணி இருக்கு? நைட்டு பாத்திரம் கழுவ சொன்னதுக்கு பாத்திரத்தை கழுவாம டேப்பை மட்டும் திறந்து விட்டு இந்த ஆள் ஏமாத்திட்டான் போல. விடியக்கால இந்த மாமியார் கிளம்பி பார்த்தா திட்டுமே. இந்த மாமியார் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஓஹோ, ஓ மாமியார் உன்னை திட்டுவாங்களா? ஐயே, யார் நீயே? நான் தான் பேய். ஓ, பேயா? என்னது பேயா? ஆமா, எனக்கு ரொம்ப நாளா பேய பார்த்தா ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கு. நான் இன்னைக்குதான் உன்னை பாத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேள்வியை கேட்கட்டா? என்ன இவ பேய பார்த்து பயப்படுவான்னு பார்த்தா ஏதோ பெரிய கொஸ்டின் பேப்பரே ரெடி பண்ணி வச்சிருப்பா போல. இவளுக்கு ஆன்சர் பண்ணவா இந்த வீட்டை விட்டு ஓடவான்னு தெரியலையே. ஏ பேய், நில்ல, எங்க போற நீ? வேற ஒண்ணும் இல்ல, படிக்கிற காலத்திலேயே எனக்கு ஒழுங்கா பதில் தெரியாது. நீ ஏதாவது கஷ்டமான கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்வேன்? அதான் உங்க வீட்டை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல போய் யாராவது இருந்தா பயமுறுத்தலாம் நினைக்கிறேன். பாத்தியா, எங்க வீட்லயே உன்னை பார்த்து யாரும் பயப்படல. பக்கத்து வீட்டுல இருக்காங்க எல்லாம் ரொம்ப பல்கா இருப்பாங்க, அவங்கள பார்த்து நீ தான் பயப்பட வேண்டியிருக்கும். அவங்க எல்லாம் ஜிம்முக்கு போறாங்க. இந்த மாதிரி ஓமக்குச்சாட்டம் இருக்க நாங்களே பயப்படலனா அவங்க என்ன பயப்படவா போறாங்க? பேசாம காமெடி பண்ணாம இங்கே இரு. என்னடா வர வரலாம் மனுஷங்க இப்படி போயிட்டாங்க. பேய்ங்களுக்கு என்னடா மதிப்பு இருக்கு இந்த உலகத்துல? பேய் இத நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும்.
என்ன சொல்லணும்? நீ பொம்பளை பேய் தானே? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? என்னதான் பேயா இருந்தாலும் உன் குரல் வேற 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 லெவல்ல இனிமே இருக்கு. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப கேளு, ஏதோ டவுட் கேட்கணும்னு சொன்னியே, கேளு கேளு. கேட்டா அப்புறம் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட மாட்டியே? என்ன இவ்வளவு கிறுக்கிறுக்கு பிடிச்சு போயிச்சா? எல்லாரும் பேய் எப்படா வீட்டை விட்டு வெளியே போகும்னு நினைக்கிறாங்க. இவ வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்றாளே, என்னவா இருக்கும்? ஆமா, நீ என்கிட்ட கேள்வி கேட்க முன்னாடி நான் உன்கிட்ட கேள்வி கேட்கட்டா? நோ 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 நோ, எப்பவுமே கேள்வியை நான் தான் கேட்பேன். சரி சரி, கோச்சுக்கிட்டு நீ போயிடாத, கேள்வியை கேளு. ஆமா, பேய்ங்களுக்கு ஒரே ட்ரெஸ் தான் இருக்குமா? அது இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டே திரியுறீங்களே, இந்த ட்ரெஸ்ஸை துவைப்பீங்களா துவைக்க மாட்டீங்களா? இல்ல நிறைய ஒயிட் ட்ரெஸ் வச்சிருப்பீங்களா? கலர் கலரான ட்ரெஸ் கிடைக்கவே கிடைக்காதா? பேய்ங்களுக்குன்னு தனியா ஜவுளி கடை இருக்குமா? அங்க மேக்கப் திங்ஸ்லாம் இருக்குமா? இல்ல நீங்க பியூட்டி பார்லர்லாம் போவீங்களா? எப்படி இப்படி? என்ன இவ ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு 1000 கேள்வி கேட்கிறா. என்ன இவ்ளோ டவுட் வச்சிருக்கா? என்ன என் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல? உன் கேள்வி இருக்கட்டும், நீ செத்து பேயானதுக்கு அப்புறமா உனக்கே தெரியும். இல்ல இப்பெல்லாம் நான் சாகுற மாதிரி ஐடியா இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு ஆளை கொலை பண்ற ஐடியா தான் இருக்கு. என்னது, கொலை பண்ண போறியா? நீ ஏன் செத்து போன பேய் கொலை பண்றதுக்கு நீ ஏன் பயப்படுற? வேற ஒண்ணும் இல்ல, என் மாமியார் தான் என்ன கொலை பண்ணிட்டாங்க. அதான் நான் பேயானேன், தெரியுமா? என்னது, உன் மாமியார் கிளவி உன்னை கொலை பண்ணிட்டாளா? ஆமா ஆமா, அவ பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக என்ன கொலை பண்ணிட்டா. சரி, உனக்கு பாத்திரம் விளக்க தெரியுமா? ஓ, நல்ல பாத்திரம் விளக்குவேனே. கல்யாணம் ஆனதுல இருந்து 2-3 வருஷமா பாத்திரம் தான் விளக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் பாத்திரம் விளக்கும் போதுதான் என் பின்னாடி இருந்து கட்டையால அடிச்சு என் மாமியார் கிளவி என்ன கொலை பண்ணுச்சு. ஓ, அப்போ பாத்திரம் விளக்குறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? ஏண்டி இவளே, என்ன என் மாமியார் கட்டையால அடிச்சு கொலை பண்ணுச்சுன்னு சொல்றேன், அதுக்கு கொஞ்சமாவது கவலைப்படுறியா நீங்க? இப்ப பாரு, பாத்திரம் விளக்க தெரியுமா பாத்திரம் விளக்க தெரியுமா நீ இந்த கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்க. வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு பாத்திரம் விளக்கனாலே பிடிக்காது. என் புருஷனை வச்சுதான் வேலை வாங்குவேன். காலங்காத்தால என் மாமியார் பார்த்துச்சுன்னு என்னை திட்டும். அதான் உனக்கு தான் பாத்திரம் விளக்க தெரியும்ல, நீ தான் பேயாச்சே, சீக்கிரம் பாத்திரம் விளக்கி போட்டுறேன். என்ன இவ நம்மள பேயின்னு கொஞ்சம் கூட மதிக்கிறது மட்டும் இல்லாம இப்படி பாத்திரம் வேற விளக்க சொல்றா. பாத்திரம் விளக்கு, உன் மாமியார் எப்படி கொடுமை பண்றதுன்னு ஐடியா கொடுக்குறேன். ஓ அப்படியா, மாமியார் எப்படி கொடுமை பண்றதுன்னா உனக்கு தெரியுமா? அது ஏன் கேக்குற, அதுல ஸ்பெஷலிஸ்டே நான் தான். எங்க பக்கத்து வீட்டுக்காரி, ஏன் இந்த தெருவுல இருக்க எல்லாருமே, ஏன் இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அவங்கவுங்க மாமியார் எப்படி கொடுமைப்படுத்துறதுன்னு என்கிட்ட தான் வந்து ஐடியா போட்டு கேட்டுட்டு போவாங்க, தெரியுமா? அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு புக்கே எழுதி வெளியிடலான்னு இருக்கேன். சூப்பர் சூப்பர். எனக்கு உன் வீட்டு அட்ரஸ் தெரியாம போச்சு. இப்ப பாரு, பேயா திரியறேன். ஆமா, பேயா திரியறது சரி, இப்ப ஏன் இங்க வந்த? நீ தான் சொர்க்கத்துல இருக்கலாம், இல்லாட்டி நரகத்துல இருக்கலாமே. நான் சொர்க்கத்துல தான் இருந்தேன். நானாதான் ஆசைப்பட்டு அங்க இருந்து வெளியில வந்துட்டேன். என்ன சொல்ற, நீயாவே சொர்க்கத்தை விட்டு வெளியில வந்துட்டியா? ஆமா ஆமா, என் மாமியார் இப்பதான் செத்து போச்சு. அதுவும் என் கூட சொர்க்கத்துக்கு வந்துருச்சு. ஓ அப்படியா? ஆமா ஆமா, என் மாமியார் இல்லாத இடம் தான் எனக்கு சொர்க்கம். அதான் அந்த சொர்க்கத்தை விட்டு வெளியில வந்துட்டேன். சரி, அப்ப நரகத்துக்கு போக வேண்டியது, நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்த? அது வேற ஒண்ணும் இல்ல, என் மாமியாரே என் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணாரா, அந்த மருமகளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மருமக ஒண்ணு என்ன மாதிரி இல்ல, ரொம்ப உஷாரானவ. காஃபியில விஷத்தை கலந்து என் மாமியார போட்டு தள்ளிட்டா. பாத்தியா பாத்தியா, நீ இப்படி உஷாரா இருந்தா உன் புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம்ல. பரவாயில்ல, அவளாவது பொழைக்க தெரிஞ்சவளா இருக்காளேன்னு சந்தோஷப்பட்டேன். சரி, இப்ப என்னாச்சு? சொர்க்கத்துக்கு வந்த மாமியாராவது சந்தோஷமா பேசணும்னு நினைச்சு, அத்தை நான் இங்கதான் இருக்கேன்னு சொன்னேன். உடனே என் மாமியாரு, அப்படா இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு மருமகளேன்னு சொன்னாங்க. பாத்தியா, ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும்போது திருந்தவே மாட்டான், செத்தவனே திருந்திட்டான். பாத்தியா, அது எங்க திருந்துச்சு? உயிரோட இருக்கும்போது 2வது மருமகளை என்ன கொடுமைப்படுத்துற மாதிரியே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்ப செத்தோன்னு யார கொடுமைப்படுத்த? நல்ல வேலை நீ கிடைச்ச, ஒண்ணு இனிமேல் கொடுமைப்படுத்திக்கிறேன்னு சொல்லிச்சு. அட பாவி கிளவி, அப்படியா சொன்னாத? ஆமா ஆமா, என்னதான் பேயா இருந்தாலும் அது என் மாமியார் இல்லையா, அதான் பயந்தடிச்சு ஓடி வந்துட்டேன் உன் வீட்டுக்கு. என்ன வந்து என்ன பிரயோஜனம்? என் வீட்டுல ஒரு மாமியார் கிளவி இருந்து என்ன குடும்பப்படுத்திட்டு இருக்கு. அதுவும் பேய் மாதிரிதான், கிட்டத்தட்ட ஒரு ராட்சசி, குண்டு ராட்சசி. சரி சரி, செத்து போன உன் மாமியாரை எப்படி கொடுமை பண்றதுன்னு நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன். அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி போடணும், அதானே? அது மட்டும் இல்ல, உயிரோட இருக்க என் மாமியாரை எப்படி பயமுறுத்தணுமோ அப்படியெல்லாம் நீ பயமுறுத்தணும், ஓகேவா? ஓகே ஓகே. என் மாமியாரு என்ன தேடி இங்க வர்ற வரைக்கும் நான் உங்க வீட்டுல தங்கி ஓ மாமியாரை கொடுமைப்படுத்துறேன், பயமுறுத்துறேன். ஓகே ஓகே, இனிமேல் நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேமே இப்ப நம்ம பார்க்கலாம். நிதன்யா ஸ்ரீ, அமில்தினி, இளந்தமிழ், விகாசினி, யோகித் ராம், ஸ்ரீபிரபா, பாத்திமா, இலாஸ், நிதிஷா, சாந்தி, மோனிஷாவா, செல்வம், தமிழ்ச்செல்வம், பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சர்மா, சேர்மன் ராஜா, சோபனா, சாவித்ரி, சா, மாலதி, மானஸ்தி. ஓகே, கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.